எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணியை விரைவுபடுத்திட வேண்டும் என்று சொல்லி என்னையும் மரியாதைக்குரிய துறையின் செயலாளரையும் டெல்லிக்கே ஜப்பானுக்கே அனுப்பி ஜைகா நிறுவனத்தின் துணைத் தலைவர் அவர்களை சந்திக்க ஏற்பாடு செய்தார்கள். நாங்கள் போனது மட்டுமல்ல, டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் அதிகாரியையும் அழைத்து சென்றோம். எய்ம்ஸுக்காக இந்த மதுரைக்காக போட்டிருந்த ஒரு கோஆர்டினேட்டர் அந்த அலுவலரையும் அழைத்து சென்று ஜைகா நிர்வாகத்திடம் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையிடத்தில்தான் இதற்காக கடனை ஒன்றிய அரசு கேட்டிருந்தது. அந்த கடன் அவர்கள் நீண்ட நாட்களாக விடுவிக்கப்படாமல் இருந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேரடியாக ஜப்பானுக்கே சென்று அந்த கடன் விடுவிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி சொன்னார்கள். அந்த வகையில் நானும் துறையின் செயலாளரும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையின் கோஆர்டினேட்டருமாக சென்று ஜைகா துணை தலைவரிடத்தில் கேட்டோம். கேட்டதற்கு பிறகுதான் அது டெண்டர் ஃபைனலைஸ் செய்யப்பட்டு இப்பொழுது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முழுமையாக பணிகள் முடிவடைவதற்கு 2028 இறுதியில் ஆகும் என்று அன்றைக்கே ஜப்பான் நிர்வாகம் அன்றைக்கு சொன்னது. இருந்தாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை ஏற்கனவே அடிக்கல் நாட்டிவிட்டார்கள், எப்படியாவது தமிழ்நாட்டில் செயல்படுத்திட வேண்டும் என்கின்ற வகையில் முதல்வர் அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் முதன்முறையாக ஒரு 50 மாணவர்களுடைய சேர்க்கைக்கு முதல்வர் அவர்கள் ஒத்துழைப்பை தந்து ராமநாதபுரத்தில் இருக்கிற மாநில அரசு மருத்துவக் கல்லூரியில் அவர்களை சேர்க்க வைத்து இன்றைக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 50 மாணவர்கள் என்கின்ற வகையில் கடந்த 4 ஆண்டுகளாக அந்த மாணவர்கள் நம்முடைய மாநில அரசு மருத்துவக் கல்லூரியில் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை பார்க்காமலேயே மருத்துவக் கல்லூரி படிப்பை முடித்து வெளியில் செல்பவர்களாக ஒரு பேட்ச் அடுத்த ஆண்டு வெளியில் போக இருக்கிறது. இதுதான் எய்ம்ஸ் உடைய இன்றைய நிலை. இந்த கேத்லாப் இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வெளியில போனா எவ்வளவு வரைக்கும் செலவாகும்? ஸ்டண்ட் எல்லாம் 5 லட்சம் ரூபாய் ஸ்டண்ட் வைக்கிறதுக்கும் இந்த ப்ரொசீஜர்ஸுக்கு 2-3 லட்சம் ரூபாயில தொடங்கி 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த எல்லா ப்ரொசீஜர்ஸுமே முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் விலையில்லாமல் இன்றைக்கு செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் தினந்தோறுமான புறப்பயனாளர்களாக இருதய சிகிச்சை பிரிவுக்கு மட்டுமே 600 பேர் வருகிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அந்த அளவுக்கு இன்றைக்கு அரசு மருத்துவ சேவையை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள தொடங்கி மிகப்பெரிய அளவில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால்தான் பயன்பாடு அதிகமாக இருக்கிற காரணத்தினால்தான் கூடுதலாக இன்னொரு கேத்லாப் நிறுவ மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டு அது இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. பறவை காய்ச்சல் என்பது இப்ப ஒன்றிய அரசு கூட எல்லா மாநில அரசுகளுக்கும் WHO அந்த அவங்க மக்கள் நல்வாழ்வுத்துறையிலிருந்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. இது எல்லா மாநிலத்திலும் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அந்த தகவல் வந்த உடனே நம்முடைய பொது சுகாதாரத்துறை இன்னைக்கு அந்த காகங்களோ அல்லது கோழி போன்ற பறவை இனங்களோ திடீரென்று அதாவது காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டு இறந்து போனால் அவைகளை கண்டவர்கள் உடனடியாக அதை ஆழ தோண்டி புதைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதில் இந்த கோழி ஏதாவது இறந்துருச்சுன்னா இறந்த கோழியை யாரும் சாப்பிட வேணாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவுறுத்தலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் கடந்து கோழி இறைச்சியை உண்பவர்கள் நன்றாக சமைத்த உணவையே உண்ண வேண்டும், ஆப் ஆயில் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதையும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் அது இந்த அறிவுறுத்தல் என்பது, இந்த விழிப்புணர்வு என்பது மாவட்ட அளவிலான சுகாதார அலுவலர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்றைக்கு தலைமைச் செயலாளர் கூட அனைத்து அலுவலர்களுடனான ஒரு கூட்டத்தை நடத்தி இதில் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்திருக்கிறார். இந்த வகையில் தமிழ்நாடை பொறுத்தவரை இந்த பறவை காய்ச்சலினால் ஏற்படுகிற பாதிப்புகள் மனிதர்களுக்கு தொற்றாது, அது தொற்று நோய் அல்ல என்பது போன்ற விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில்தான் தொடர்ந்து இந்த செய்திகள் சொல்லப்பட்டு வருகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.